ஹாய் மதுரை மக்களே, நாங்கள் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலுக்காக கார்த்தியா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா. ப்ளஸ் வந்துட்டு என் பையனுமே 4 days கழிச்சு தான் ஊர்லேருந்தே வந்திருந்தார். அத்தையும் மருமனும் சேர்ந்து பைனாப்பிள் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கட் பண்ண ஜோக்கில் என் பையன் ஒரு பைனாப்பிள் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் பொடியும் உப்புமே போடவே இல்லை, சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் மும்மரமாக வந்துட்டு இன்னும் கட் பண்ணிகிட்டு இருக்கா பைனாப்பிளை. சரி கட் பண்ணிட்டு வந்துட்டு சரி பொடி உப்பெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு பொடி உப்பு போடுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த போட்டாங்க 2 பேரும் சேர்ந்து உப்பு பொடியும் போட்டு இவன் வந்துட்டு ஒரு செஃப் கணக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஃப் இப்படி தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூவிக்கிட்டு இருக்கா. நான் சொன்னேன், உனக்கு வீட்டில் சமைக்கவே இங்கே நேரம் இல்லை, இல்லை செஃப்பாலாம் ஆனினா ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. பைனாப்பிளும் மிளகாத்தூளும் போட்டது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பைனாப்பிளும் மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்து என்னென்னா, நாங்கள் வந்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு ராவுத்தர்லேருந்து மட்டன் பிரியாணி வாங்கி முட்டை பிரியாணி தயிர் சட்னி எல்லாம் வாங்கி நானும் என் பையன் கார்த்தியா மட்டும் நல்லா மூச்சு சாப்பிட்டோம். யாருமே என் வீட்டில் இல்லை. என் தம்பி இருந்தால், ஆனால் என் தம்பி சாப்பிடவே கிடையாது. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் நல்லா சாப்பிட்டோம். அப்படி இந்த தயிர் வெங்காயம்லாம் நம்மளுக்கு இல்லைன்னா இறங்கவே இறங்காது. அப்புறம் அந்த கத்திரிக்காய் சட்னிலாம் நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு மேடம் வந்து ஒரு போஸ்ட் கொடுக்குன்றக்காக பார்த்துட்டே இருந்தாங்க. சரி சாப்பிட ஆரம்பி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். சரி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஊட்டி விடுவோமே அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு வாய் ஊட்டி விட்டோம். என் பையனை காணா, இல்லாட்டினா சண்டைக்கு வந்துருப்பாயம்மா, எனக்கு ஊட்டி விட்டியாமா, உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நீ ஊட்டி விடுறியே அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவான். அவன் இல்லை, அவன் எங்கே போனான்னு தெரியல. ஆனால் அவனுக்கு ஆல்ரெடி நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மட்டன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு எக்ஸிபிஷன் கிளம்புறோம். அது எங்கன்னா ஐயர் பங்களாவில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே கிளம்புறதுக்காக கிளம்பிட்டோம். நாங்கள் 3 பேரும் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பரபரப்பாக டென்ஷனாக இருந்துச்சு. சரி டென்ஷனாக இல்லாமல் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஐயர் பங்களாவில் வந்துட்டு இந்த கடல் கன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ரொம்பலாம் நாளால் ஏதோ பரவாயில்லாமல் இருந்துச்சு. போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி போயிட்டு வண்டி ஓட்டுறதுனால கொஞ்சம் நெளி போடுறாங்க. எங்கே வந்துருக்கோம் போனால் நார்மலாக எப்படி எக்ஸிபிஷன் இருக்கோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பலாம் ஒன்றுலாம் கிடையாது. ஸோ போயிட்டு இருந்ததுக்கப்புறம் இந்த முன்னாடி வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயை போட்டு ஒன்று இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு ஃபிஷ்ஷு போல். சரி உள்ளெல்லாம் ஃபிஷ்ஷை பார்த்து பார்க்கலாம். சூப்பராக ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறையா இருந்துச்சு. பார்க்குறதே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்புறம் கடல் கன்னி மேடம் வந்தாங்க. நாங்களும் கடல் கன்னி அந்த தாய்லாண்டில் இருக்க மாதிரி கடல் கன்னியாக இருக்குன்னு பார்த்தா நல்லா குந்தாணி கணக்கட்ட ஒரு கடல் கன்னி இருந்துச்சு. அதுக்கு தவக்கவும் முடியலை, நீந்தவும் முடியலை. அப்படி ஒரு குந்தாணியாக இருந்துச்சு. சரி அதையும் பார்த்துட்டு ராட்டனத்துக்கு போகுமே அப்படின்னு இந்த ராட்டனம்லாம் பார்த்தோம். நம்மளுக்கு கிளப்பி சொல்லிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ போகணுன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம சின்ன வயசில் வந்துட்டு இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வாங்கி சாப்பிடல. ஸோ வீடியோ மட்டும் எடுத்துக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சாக்லேட்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்தேன். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பழைய ஞாபகமாக வந்துச்சு. அப்புறம் என் பையன் வந்துட்டு இந்த ஒரு பொம்மை அடிக்கிறத விளையாண்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அதை முடிச்சு என்ன செஞ்சோம், சரி இந்த தோடு வளையல் பாசி கம்மல் அப்படின்னு சொல்லி ஒரு குறைச்சி மாதிரி வாங்க போகும்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லி நானும் கார்த்தியாவும் போனோம். பார்த்துட்டேம்மா கலட்டுமா நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அப்புறம் காவல் வச்சு பார்த்துட்டு வாங்கலை. அது வீட்டை வச்சுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு 2 தோடு ஆளுக்கு ஒவ்வொரு தோடு வாங்கினோம். தோடை வாங்கி முடிச்சுட்டு என் பையன் வந்து இந்த பேண்டெல்லாம் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த பையனுக்கு நான் பபுள்ஸ் வாங்கி கொடுக்க அவன் வந்து தரையில் கொட்டிக்கிட்டான். இதே எங்கள் அம்மா பார்த்துன்னு அந்த தரையை தொடரா அப்படி சொல்லியிருக்கோம். அதனால் வந்துட்டு முடிச்சுக்கிட்டே இருந்தான். ஏன் நீ தொட அப்படின்னு என்னை ஒரு முறைச்சிக்கிட்டு இருந்தான். போம்மா அப்படி சொல்லிட்டு சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு அப்புறமேல எல்லாத்தையும் வாங்கி முடிச்சு பேண்டெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வட்டம் சண்டே வந்துட்டு நானும் என் பையனும் என் ஃப்ரெண்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். பட் வந்து ஃபன்னாக இருந்துச்சு. எங்கள் இன்ஸ்டாவில் நிறையா ரீல்ஸ் அப்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணோம். போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாய் சொல்லிடு பாய்.